எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு 17வது ஸ்லோகம். எத சர்வாணி பூதானி பவன்யாதி யுகாகமே தஸ்மின் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. இக்ஷா ஒன்னா வருது பாருங்க. இதில் நீங்கள் அதை பார்த்துக்கணும். அந்த அந்த புக்கு கையில் பார்த்தா எல்லாம் தெரியும். இக்ஷா ரெண்டு ஒன்றா இக்ஷா யுகக்ஷய. அது முதல் எழுத்துல இக்கு சேரும். அது மாதிரி இச்சு சேர்ந்த எழுத்து அதெல்லாம் வரும். அதில் இக்ஷா இச்சா இக்ஷா அது வந்து இச்சு வந்து போட்டு ஷா வரும். அது ரெண்டு சேர்ந்த எழுத்து. இதெல்லாம் பழைய எழுத்து, ரெண்டு எழுத்து கூடின எழுத்து. இதெல்லாம் அது இது மணிப்பிரவாள மொழின்னு சொல்லுவா. அப்போ அதெல்லாம் இந்த மாதிரி தமிழ் எழுத்தும் சம்ஸ்கிருத எழுத்து. இதில் பாருங்கள், யுகக்ஷையில் இக்ஷா க இக்குன்றது வந்து தமிழ் எழுத்து, ஷேன்றது சேரது பாருங்க. ஷேன்றது சான்ஸ்கிரிட் எழுத்து. இது ரெண்டு இது மணிப்பிரவாள மொழின்னு பேர் இதுக்கு. இதில் நிறைய நம்மளுக்கு சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள்லாம் இதில் இருந்து தான் நிறைய இருக்குது, புரியுற மாதிரி இருக்குது. அதனால் அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா யத சர்வாணி பூதானி பவன்யாதி யுகாகமே யஸ்மின் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. இது இந்த 17வது ஸ்லோகம். 17வது ஸ்லோகத்தை இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. மறுபடியும் அதை எப்படி சொல்லணும்னா, அதனோட இது சொல்ல வேண்டிய ப்ரொசீஜர் அப்படின்னா, யத சர்வாணி பூதானி பவன்யாதி யுகாகமே யஸ்மின் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே அப்படி சொல்லணும். யத சர்வாணி பூதானி பவன்யாதி யுகாகமே யஸ்மின் ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே அப்படி சொல்லணும். அது சொல்கிறதுன்னா இது சொல்லும்போது அப்படி சொல்லணும். அர்த்தம் என்னன்னா, எதஸ்ன்றது நேச்சுரல், இயற்கை, இயற்கையாகன்னு வச்சுக்கணும். எதஸ்ன்றது வந்து இயற்கையாக. சர்வாணின்றது வந்து எதஸ் சர்வாணி. சர்வாணி எத சர்வாணி தான் எதஸ் சர்வாணி. சர்வாணின்றது வந்து எல்லாத்தையும். சர்வன்றது சர்வ ப்ளஸ் அணி, எல்லாத்தையும் சேர்ந்தது. எத சர்வாணி. பூதானி, பூதானின்றது முதலே சொல்லியிருக்கோம் நம்ம, ரொம்ப பெரிய சைஸுக்கு பேர் பூதானி, பெரிய மிகப்பெரிய. பவன்யாதி, பவன்யாதின்னு இருக்குல்ல, பவனம்னா உலகு, உலகம், இந்த உலகம். பவன்யாதின்னா சிருஷ்டிகளோடு சேர்ந்த உலகம். அந்த உலகத்தில் இருக்க ஆடு மாடு மக்கள் மக்கள் செடி கொடி மரம் எல்லாத்தையும் சேர்ந்தது. எறும்பு போல எல்லாத்தையும் சேர்ந்தது. அதுதான் எத சர்வாணி பூதானி பவன்யாதின்றது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் சேர்ந்தது, உலகத்துல சிருஷ்டிகளோடு சேர்ந்த உலகுன்னு அர்த்தம். யுகாகமே, யுகங்களில் படைக்கப்பட்டது. யுகாகமேனா இந்த யுகங்கள்ல படைக்கப்பட்டதோ. எஸ்மின் ச, எஸ்மின் ச அடுத்த வரையில பாத்தீங்களா, எஸ்மின் ச, எஸ்னா இந்தன்னு அர்த்தம். மிம்சன்னாலும் உலகு, மிம்சன்னாலும் உலகு, பவனம்னாலும் உலகு, மிம்சன்னாலும் எஸ் மிம்ச, மிம்சன்னாலும் உலகு. எஸ் மிம்சன்னா இந்த உலகு. பிரளயம் யாந்தின்னு இருக்கு பாருங்க, அது பிரளயம் சாந்தின்னு இருக்கணும். அது ரெண்டு வார்த்தை, பிரளயம் பிளஸ் சாந்தி, பிரளயம் யாந்தி அப்படி வந்துடுது. அது ரெண்டு எழுத்து, ரெண்டு வேர்டு சேர்றதுனால பிரணயம் யாந்தின்னு வருது. பிரணயம் சாந்தின்னு சொல்லணும். ஆக்சுவலா அமைதியை ஏற்படுத்துவதற்காக பிரளயம் ஏற்படுது. பிரளயம் வந்து உலக ஜெக பிரளயம் வந்து உண்டானது. பிரளயம்ன்றது சுத்தமா உலகமே தண்ணியால மூழ்கி போறது, அதுதான் பிரளயம். அந்த பிரளயமே அமைதிக்காக தான் உருவானதான். அமைதிக்காக அமைதியை ஏற்படுத்துவதற்காக பிரளயம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கணும். அதான் எஸ்மின் பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே. புனரேவன்றது புனர்திராணம்னு பாருங்க. புனர் நிர்மாணித்தல்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல சொல்லும்போது. அப்படின்னா மறுபடியும் உண்டாக்குறது. புனரேவ மறுபடியும் பூலோகத்தை உண்டாக்குறது. முதல்ல ஒரு தடவை எல்லாத்தையும் யுகக்ஷ இதுல பிரளயத்துல பிரளயம் இதுல சாந்தியில அழிச்சிட்டு எஸ்மிச்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே மறுபடியும் உலகத்தை அமைக்கிறது. எல்லாவற்றையும் எல்லா சிருஷ்டிகளையும் மறுபடியும் வைக்கிறது. புனரேவ அதான் பிரளயம் யாந்தி புனரேவ என்றது சொன்னேன் இல்லையா. புனரேவத்துக்கு தான் மறுபடியும் அமைக்கிறது. யுகக்ஷயன்றது யுகங்களை அழிக்கிறது. அக்ஷயன்னா அழிக்கிறது. அக்ஷயே என்ன அழிக்கிறது. அக்ஷன்றது கண்ணு, அது வேற. அக்ஷயன்னா அழிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். புனரேவ யுகக்ஷய, யுகங்களை அழிக்கிறது. அதானா யுகங்களையே அழிக்கிறது, அதுக்கு தானா யுகக்ஷயே. இதுல இதுக்கு மொத்தத்துல நீங்க அதுக்கு கன்க்ளூடட் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய இயற்கையான உலகில் எல்லாவற்றையும் அழித்து, சிருஷ்டிகள் எல்லாத்தையும் அழித்து, பிரளயத்தை உண்டாக்கி, யுகம் தோன்றும் போது இருந்த நிலைக்கு கொண்டு வந்து, யுகம் தோன்றும் போது இருந்த நிலைக்கு கொண்டு வந்து மீண்டும் உயிர்களை உண்டாக்கி படைப்பவன். அதாவது ஒவ்வொரு தரம் உலகத்தை, ஒவ்வொரு யுகத்திலையும் உலகத்தை படைக்கிறவன் அர்த்தம். படைப்பவன். யுகம் முடியும் போது மீண்டும் அவற்றை எல்லாம் எடுத்துக்கொள்பவன்.
அதுதான் அழிக்கிறது, யுகத்தை அழிக்கிறது படைக்கிறது சொல்லிட்டு சொல்லி போடுறோம். அதான் அதே மாதிரி இந்த யுகத்தை வந்து படைச்சு இந்த யுகத்தை அழிக்கிறதும் அவர் தான். அதே மாதிரி மறுபடியும் சிருஷ்டிகளை கொண்டு வந்து இந்த உலகத்தை படைச்சு மறுபடியும் இந்த சிருஷ்டிகளை கொடுக்கறதும் அவர் தான். அதுதான் மகாவிஷ்ணுன்றது. அதனோட அர்த்தம் தான் இது. எத சர்வாணி பூதானி பவன்யாதி யுகாகுமே அஸ்மிச்ச பிரளயமே புனரேவ யுகக்ஷே. மறுபடியும் உலகத்தை படைக்கிறது இவரோட தொழில், பெருமாளோட தொழில் எது அப்படின்றது. மகாவிஷ்ணு எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம்னு சொல்றதா அர்த்தம். தேங்க்யூ.